ஹலோ எவ்ரிவன், இன்னைக்கு நம்ம ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங்ல யூனிட் 2 ஸ்டார்ட் பண்ண போறோம். இது ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் யூனிட் 2 ஓட ஃபர்ஸ்ட் லெக்சர். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா சாஃப்ட்வேர் ரெக்குயர்மெண்ட்ஸ். ஸோ இந்த யூனிட் ஃபுல்லாமே ரெக்குயர்மெண்ட்ஸ் பத்தி தான் இருக்கும். ஸோ சாஃப்ட்வேர் ரெக்குயர்மெண்ட்ஸ் என்னது, அதுல என்னென்ன டைப்ஸ்லாம் இருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் சாஃப்ட்வேர் ரெக்குயர்மெண்ட்ஸ். Software requirements are the detailed description of the features, functionality, and constraints that a software system must have to meet the needs of the users. So நம்ம இப்போ ஒரு சாஃப்ட்வேர் சிஸ்டம் டெவலப் பண்ண போறோம். அந்த சாஃப்ட்வேர் சிஸ்டமோட ஃபியூச்சர்ஸ் என்னென்னலாம் இருக்கணும், அது என்னென்னலாம் ஃபங்க்ஷன்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணணும், அது என்னென்ன கன்ஸ்ட்ரெயின்ஸ்லாம் இருக்கணும். கன்ஸ்ட்ரெயின்ஸ்னா வேற ஒன்றும் இல்லை, ஒரு கண்டிஷன் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு ரெஸ்பான்ஸ் டைம், நான் இத்தனை செகண்ட்ஸ்க்குள்ள எனக்கு ரெஸ்பான்ஸ் கிடைக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் கன்ஸ்ட்ரெயின்ஸ் வச்சிருப்பாங்க. ஸோ அதோட ஃபியூச்சர், ஃபங்க்ஷன்ஸ், கன்ஸ்ட்ரெயின்ஸ் எல்லாத்தையுமே எப்படி எப்படிலாம் இருக்கணும் அப்படிங்க சொல்றதுக்கு பேர் தான் சாஃப்ட்வேர் ரெக்குயர்மெண்ட்ஸ்ங்கிறது. ஓகேவா? ஸோ இது எல்லாமே யூசர்ஸ்ல இருந்து நம்ம யூசர்ஸ்க்கு என்னென்னலாம் தேவையோ அதை வச்சுதான் நம்ம சாஃப்ட்வேர் சிஸ்டம்க்கு இந்தந்த ரெக்குயர்மெண்ட்ஸ்லாம் இருக்கு அப்படிங்கிற ரெக்குயர்மெண்ட்ஸை கேதர் பண்ணுவோம். ஸோ இதான் சாஃப்ட்வேர் ரெக்குயர்மெண்ட்ஸ்ங்கிறது. ஸோ இந்த ரெக்குயர்மெண்ட்ஸ்ல ரெண்டு டைப்ஸ் இருக்கு. என்னென்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபங்க்ஷனல் ரெக்குயர்மெண்ட்ஸ், நான் ஃபங்க்ஷனல் ரெக்குயர்மெண்ட்ஸ். ஸோ ஃபங்க்ஷனல் ரெக்குயர்மெண்ட்ஸ் தான் வேற ஒன்றும் இல்லை, நம்ம சாஃப்ட்வேர் சிஸ்டம்ல என்னென்னலாம் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கணும், ஸோ இப்போ இது பண்ணணும் அப்படின்னு நிறைய ஃபங்க்ஷன்ஸ் வச்சிருக்கோம். ஸோ அப்படி சொல்ற எல்லாமே ஃபங்க்ஷனல் ரெக்குயர்மெண்ட்ஸ்ங்கிறது. நான் ஃபங்க்ஷனல் ரெக்குயர்மெண்ட்ஸ்னா இதை தாண்டி வேற என்னென்னலாம் ரெக்குயர்மெண்ட்ஸ் வேணும், அதாவது சிஸ்டம் செக்யூரிட்டி வேணும், பெர்ஃபார்மன்ஸ் கரெக்டா இருக்கணும். ஸோ இந்த மாதிரி ரெக்குயர்மெண்ட்ஸ் எல்லாமே நான் ஃபங்க்ஷனல் ரெக்குயர்மெண்ட்ஸ். ஸோ இதை பத்தி தான் இந்த வீடியோல டீடைலா பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷனல் ரெக்குயர்மெண்ட்ஸ் தான் என்னங்கிறது பார்ப்போம். ஸோ எக்ஸாம்பிளோட பாக்குறப்போ உங்களுக்கு தெளிவா புரியும். பாருங்க, ஃபங்க்ஷனல் ரெக்குயர்மெண்ட்ஸ் ஷுட் டிஸ்கிரைப் ஆல் த ரெக்வயர்ட் ஃபங்க்ஷனாலிட்டி ஆஃப் த சிஸ்டம் சர்வீசஸ். ஸோ நம்ம சாஃப்ட்வேர் சிஸ்டம்ல என்னென்னலாம் நமக்கு ஃபங்க்ஷனாலிட்டிஸ் இருக்கணுமோ அது எல்லாத்தையுமே சொல்றதுதான் ஃபங்க்ஷனல் ரெக்குயர்மெண்ட்ஸ்ங்கிறது. இட் ஷுட் பி கிளியர் how the system should react to particular inputs and how a system should behave in a particular situation. ஸோ ஒரு சில இன்புட்ஸ் நம்ம கொடுக்குறப்ப நம்ம சிஸ்டம் எப்படி ரியாக்ட் பண்ணணும், ஸோ அதையும் சொல்றது ஃபங்க்ஷனல் ரெக்குயர்மெண்ட்ஸ். இல்ல ஒவ்வொரு சிச்சுவேஷன்ல இதை மாதிரிலாம் நம்ம சிஸ்டம் பிஹேவ் பண்ணணும் அப்படிங்கிற சொல்றதுமே ஃபங்க்ஷனல் ரெக்குயர்மெண்ட்ஸ் சொல்றாங்க. ஃபங்க்ஷனல் ரெக்குயர்மெண்ட்ஸ் ஆர் ஹெவிலி டிபெண்டன்ட் அப்பான் த டைப் ஆஃப் சாஃப்ட்வேர், எக்ஸ்பெக்டட் யூசர்ஸ் அண்ட் த டைப் ஆஃப் சிஸ்டம் வேர் த சாஃப்ட்வேர் இஸ் யூஸ்டு. ஸோ இந்த ஃபங்க்ஷனல் ரெக்குயர்மெண்ட்ஸ் எல்லாமே எதை பொறுத்து இருக்குன்னா நம்ம யூசர்ஸ் எப்படிலாம் கேட்கறாங்களோ அதை பொறுத்து இருக்கும் ஃபர்ஸ்ட். அடுத்து நம்ம எந்த மாதிரி சாஃப்ட்வேர் யூஸ் பண்றோமோ அதை பொறுத்து இருக்கும். அடுத்து நம்ம எந்த சிஸ்டம்ல இந்த சாஃப்ட்வேர் டெவலப் பண்றோமோ அதை பொறுத்து இந்த ஃபங்க்ஷனல் ரெக்குயர்மெண்ட்ஸ் மாறும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ இதான் ஃபங்க்ஷனல் ரெக்குயர்மெண்ட்ஸ்ங்கிறது. நம்ம சாஃப்ட்வேர் சிஸ்டமோட ஃபங்க்ஷனாலிட்டிஸ் என்னென்னலாம் இருக்கணும் அப்படிங்க சொல்லுது. ஓகேவா? ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் பார்ப்போம். பாருங்க, ஃபார் எக்ஸாம்பிள் கன்சிடர் ஏ லைப்ரரி சிஸ்டம். ஸோ இந்த லைப்ரரி சிஸ்டம்ங்கிறது ஒரு முக்கியமான ஒரு சாஃப்ட்வேர் சிஸ்டம். ஓகேவா? ஸோ இந்த எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் லைப்ரரி சிஸ்டம், ரயில்வே ரிசர்வேஷன் சிஸ்டம், ஸ்டூடெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம், ஸோ இதை மாதிரி யூஸ் கேஸ்ல தான் கேட்பாங்க. ஸோ உங்களுக்கு என்ன கேட்டாலும் நம்ம இப்போ லைப்ரரி சிஸ்டம் வச்சு பார்ப்போம். இந்த யூனிட்ல லைப்ரரி சிஸ்டம் வச்சு பார்ப்போம். ஸோ உங்களுக்கு ரயில்வே வச்சு கேட்டாங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க எழுதணும். இல்ல ஸ்டூடெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் வச்சு கேட்டாங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க எழுதிக்கணும். ஸோ ஒரே தான் கேட்பாங்க, நம்ம சொல்ல முடியாது. நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மாத்தி எழுதி தெரிஞ்சுக்கணும். ஸோ இப்போ நம்ம லைப்ரரி சிஸ்டம் பத்தி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் லைப்ரரி சிஸ்டம்னா என்னங்கிறது பார்த்துப்போம். அதுக்கப்புறம் நம்ம இந்த ரெக்குயர்மெண்ட்ஸ் எல்லாமே பார்க்கறப்போ உங்களுக்கு தெளிவா புரியும். ஸோ லைப்ரரி சிஸ்டம்ல நம்ம என்ன பண்ண போறோம்னா, நம்ம இப்ப காலேஜ் இருக்கு, அந்த காலேஜ்ல ஒரு லைப்ரரி வச்சிருப்போமா, அந்த லைப்ரரிக்கு ஒரு சாஃப்ட்வேர் சிஸ்டம் நம்ம டெவலப் பண்ண போறோம். ஸோ அந்த சாஃப்ட்வேர் சிஸ்டம் எப்படி இருக்கணும், அந்த சாஃப்ட்வேர் சிஸ்டம்ல யூசர்ஸ் யாரெல்லாம் யூசர்ஸ் இருப்பாங்க, இப்ப அந்த புக் எடுக்கிறவங்க, இப்ப டீச்சர்ஸா இருக்கலாம், இல்ல ஸ்டூடெண்ட்ஸா இருக்கலாம், இல்ல வேற ஏதாவது ஆஃபீஸ் ஸ்டாஃப்ஸா இருக்கலாம். ஸோ அவங்க எல்லாருமே அந்த புக்கை யூஸ் பண்ணுவாங்க. அவங்க எல்லாருமே யூசர்ஸ். ஓகேவா? ஸோ யூசர்ஸ் ஃபர்ஸ்ட் நம்ம டிஃபைன் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் அந்த யூசர்ஸ் லாகின் பண்றதுக்கு ஒரு பாஸ்வேர்டு, யூசர் நேம், பாஸ்வேர்டு நம்ம டிஃபைன் பண்ணிக்கணும். ஸோ இப்பதான் நம்ம சாஃப்ட்வேர் சிஸ்டம் வருது. இந்த சாஃப்ட்வேர் சிஸ்டம்ல என்ன இருக்கும், நம்ம டேட்டா பேஸ். இந்த டேட்டா பேஸ்ல என்னது, இந்த புக்கை பத்தின இன்ஃபர்மேஷன், நம்ம லைப்ரரியில என்னென்ன மாதிரிலாம் நம்ம புக்ஸ் வச்சிருக்கோம், எத்தனை புக்ஸ் எல்லாம் வச்சிருக்கோம் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் எல்லாமே டேட்டா பேஸ்ல கொடுத்துருக்கோம். ஸோ அந்த சாஃப்ட்வேர் சிஸ்டம்ல டேட்டா பேஸ் இருக்கும். ஸோ இப்படி டேட்டா பேஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ இப்ப இந்த யூசர் லாகின் பண்ணுவாங்க. ஸோ லாகின் பண்ணக்கு அப்புறம் அவங்களுக்கு ஒரு புக் தேவைப்படும். இந்த டேட்டா பேஸ் ஃபுல்லாத்தையும் அவங்க ஒன்னொன்னா தேடிட்டு இருக்க முடியாது. ஸோ அதை சர்ச் பண்றதுக்காக ஒரு சர்ச்னு ஒன்று வச்சிருக்கணும், ஒரு சர்ச்ங்கிற ஃபங்க்ஷனாலிட்டி வச்சிருக்கணும். ஸோ அந்த சர்ச் ஃபங்க்ஷனாலிட்டி யூஸ் பண்ணி அந்த புக்கை இந்த டேட்டா பேஸ்ல அவங்க தேடிக்கலாம். தேடினதுக்கு அப்புறம் அந்த புக்கை அவங்க எடுக்கணும். ஸோ அந்த புக்கை அவங்க ரிஜிஸ்டர் பண்றதுக்கு ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி வச்சிருக்கணும். ஸோ இதை மாதிரி நீங்களா ஒவ்வொரு ஃபங்க்ஷனாலிட்டியா யோசிச்சு நீங்க இப்படி ஒரு சாஃப்ட்வேர் சிஸ்டம் டெவலப் பண்ண போறீங்க. ஸோ இதான் நம்மளோட கான்செப்ட்.
ஸோ இப்படி அவங்க புக் எடுத்துட்டாங்கன்னா இந்த புக் எடுத்துட்டாங்க, இவங்களுக்கு இந்த புக் அப்படிங்கிறதையும் இங்கே மென்ஷன் பண்ணிடுவோம். ஸோ அது வந்து ரிப்போர்ட் ஜென்ரேஷன் சொல்லுவாங்க. ஸோ இப்படி ஒரு ரிப்போர்ட்டும் இருக்கும். ஸோ ஒரு சாஃப்ட்வேர் சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் யூசரோட லாகின், ஒரு டேட்டா பேஸ், ரிப்போர்ட் ஜென்ரேஷன் எல்லாத்துலயுமே கண்டிப்பா வரும். இதை தாண்டி அதுல உள்ள ஃபங்க்ஷனாலிட்டிஸ், இங்க வந்து புக் எடுக்கிறோம், புக் வந்து பாரோ பண்றோம். ஸோ இதை மாதிரி ஃபங்க்ஷனாலிட்டிஸ் எல்லாத்தையுமே ஒவ்வொரு சாஃப்ட்வேர் சிஸ்டம் மாறிட்டே இருக்கும். லைப்ரரி சிஸ்டம்னா புக் வச்சு வரும், இல்ல ரயில்வே ரிசர்வேஷன் சிஸ்டம்னா டிக்கெட்ஸ் வச்சு வரும், இல்ல ஸ்டூடெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம்னா ஸ்டூடெண்ட்ஸோட டீடைல்ஸ், அது அட்டண்டன்ஸா இருக்கலாம், இல்ல அவங்களோட பெர்ஃபார்மன்ஸா இருக்கலாம், ஏதோ ஒன்று ஸ்டூடெண்டோட டீடைல்ஸ் வச்சு வரும். ஸோ இப்படிதான் ஒரு சாஃப்ட்வேர் சிஸ்டம் நம்ம டெவலப் பண்ண போறோம். ஓகேவா? ஸோ இதுல நான் எடுத்திருக்க எக்ஸாம்பிள் வந்து லைப்ரரி சிஸ்டம். ஸோ புக்கை வச்சு நான் எக்ஸாம்பிள் எடுத்திருக்கேன். ஸோ இந்த எக்ஸாம்பிள் மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதை வச்சு நம்ம அடுத்தடுத்த கொஸ்டின்ஸ்லையும் பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ பாருங்க, இப்ப லைப்ரரி சிஸ்டம்ல வந்து there is a single interface provided to multiple databases. ஸோ நிறைய டேட்டாபேஸ் இருக்கும், நிறைய லைப்ரரிஸ் இருக்கலாம். ஸோ ஒவ்வொரு லைப்ரரியிலுமே நிறைய புக்ஸ் இருக்கலாம். ஸோ எல்லாத்துக்குமே ஒரே இன்டர்ஃபேஸ் தான், ஒரே சாஃப்ட்வேர் சிஸ்டம் தான் நம்ம டெவலப் பண்ண போறோம். These databases are the collection of articles from different libraries. ஸோ நிறைய லைப்ரரிஸ் இருக்கு, ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லயும் ஒரு லைப்ரரி இருந்துச்சுன்னா அந்த எல்லா லைப்ரரியிலுமே நிறைய புக்ஸ் இருக்கும், அதோட கலெக்ஷன் இந்த டேட்டாபேஸ்ங்கிறது. ஓகேவா? Here a user should be able to search, read, download and print any articles from any library. ஸோ நிறைய லைப்ரரி இருக்கு, அந்த லைப்ரரியில இருந்து நம்ம புக்கை ரீட் பண்ணிக்கலாம், இல்ல அந்த புக்கை தேடலாம், ஃபர்ஸ்ட் தேடி அதை ரீட் பண்ணிக்கலாம், டவுன்லோட் பண்ணிக்கலாம், அதை பிரிண்ட் போட்டுக்கலாம். ஸோ இல்லைன்னா அந்த புக்கு இப்ப இதே ஆஃப்லைன் லைப்ரரி ஆச்சு அந்த புக்கை பாரோ பண்ணிக்கலாம். ஸோ இதை மாதிரி ஒரு சிஸ்டம் தான் நம்ம ரெடி பண்றோம்னு சொல்றாங்க. ஸோ இது எல்லாமே இந்த சர்ச், ரீட், டவுன்லோட், பிரிண்ட் இருக்கு இல்லையா, இது எல்லாமே நம்மளோட சிஸ்டமோட ஃபங்க்ஷனல் ரெக்குயர்மெண்ட்ஸ். ஸோ இங்க சர்ச் பண்ண முடியணும், அந்த புக் எடுத்து ரீட் பண்ண முடியும், டிஸ்பிளே ஆகணும், அதை டவுன்லோட் பண்ண முடியணும், பிரிண்ட் பண்ணணும்னு சொல்றாங்க. ஓகேவா? இதான் ஃபங்க்ஷனல் ரெக்குயர்மெண்ட்ஸ். ஸோ இப்படி ஒரு சிஸ்டம்க்கு என்னென்னலாம் ரெக்குயர்மெண்ட்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். ஸோ இப்போதைக்கு இதான் ஒரு சிஸ்டம், இப்படிதான் நம்ம ஒரு சாஃப்ட்வேர் சிஸ்டம் டெவலப் பண்றோம் அப்படிங்க தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ நான் ஃபங்க்ஷனல் ரெக்குயர்மெண்ட்ஸ் நெக்ஸ்ட். The non-functional requirements define the system properties and constraints. ஸோ நான் ஃபங்க்ஷனல் ரெக்குயர்மெண்ட்ஸ் என்னது, இந்த சிஸ்டமோட ப்ராப்பர்ட்டிஸ், செக்யூரிட்டி இல்ல அவைலபிலிட்டி, இந்த மாதிரி நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும், அது எல்லாத்தையுமே சொல்றது நான் ஃபங்க்ஷனல் ரெக்குயர்மெண்ட்ஸ். அதே மாதிரி கன்ஸ்ட்ரெயின்ஸ் இதுல தான் சொல்லுவாங்க. ஸோ கன்ஸ்ட்ரெயின்ஸ் என்ன சொன்னேன், இப்போ லாகின் பண்றதுக்கு இவ்வளவு செகண்ட்ஸ் தான் எடுக்கணும், அதுக்குள்ள நம்ம லாகின் ஆயிடணும். அதே மாதிரி ஒரு சர்ச் நான் கொடுத்தேன்னா இத்தனை செகண்ட்ஸ்ல எனக்கு அந்த புக் லோட் ஆயிடணும். ஸோ இது மாதிரிலாம் ஒரு கன்ஸ்ட்ரெயின்ஸ் கொடுத்துருப்போம், அது எல்லாமே இந்த நான் ஃபங்க்ஷனல் ரெக்குயர்மெண்ட்ஸ்ல வரும். ஓகேவா? The system properties include reliability, response time and storage requirements. So system இங்க சொன்னோம்னா system properties constraints சொன்னோமா, இந்த system propertyல reliability, response time, storage requirements எல்லாமே வந்துரும். அதே மாதிரி system constraintsல input and output device capability and system representations. So நம்ம அந்த சாஃப்ட்வேர் சிஸ்டம் இருக்கு, அதோட கேப்பபிலிட்டி எவ்வளவு இன்புட்ஸ் அதை தாங்க முடியும், எவ்வளவு அவுட்புட்ஸ் நம்ம கொடுக்க முடியும் அப்படிங்கிற எல்லாத்தையுமே சொல்றது வந்து கன்ஸ்ட்ரெயின்ஸ் சொல்றாங்க. ஸோ இதான் நான் ஃபங்க்ஷனல் ரெக்குயர்மெண்ட்ஸ். ஸோ இந்த நான் ஃபங்க்ஷனல் ரெக்குயர்மெண்ட்ஸ்ல ஒரு 3 டைப் இருக்கு: ப்ராடக்ட் ரெக்குயர்மெண்ட்ஸ், ஆர்கனைசேஷனல் ரெக்குயர்மெண்ட்ஸ், எக்ஸ்டர்னல் ரெக்குயர்மெண்ட்ஸ். ஸோ என்னன்னு பார்க்கலாம். ப்ராடக்ட் ரெக்குயர்மெண்ட்ஸ்னா தே ஸ்பெசிஃபை ஹவ் எ டெலிவர்டு ப்ராடக்ட் ஷுட் பிஹேவ். ஸோ நம்ம ஒரு சாஃப்ட்வேர் சிஸ்டம் கொடுக்குறோம்ல, அது எந்த மாதிரிலாம் பிஹேவ் பண்ணணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு எக்ஸிகியூஷன் ஸ்பீட் கொடுத்துருக்காங்க, ஸோ எவ்வளவு ஸ்பீடா அது எக்ஸிக்யூட் ஆகணும் அப்படிங்கிற சொல்றது வந்து ப்ராடக்ட் ரெக்குயர்மெண்ட். அடுத்து ஆர்கனைசேஷனல் ரெக்குயர்மெண்ட். தீஸ் ஆர் த கன்சிக்வன்சஸ் ஆஃப் த ஆர்கனைசேஷனல் பாலிசிஸ் அண்ட் ப்ரொசீஜர்ஸ். ஸோ இப்போ நம்ம காலேஜுக்காக ஒரு லைப்ரரி சிஸ்டம் கொடுக்க போறோம். ஸோ அந்த காலேஜுக்குன்னு ஒரு சில எக்ஸ்பெக்டேஷன் வச்சிருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்க ஒரு சில ரெக்குயர்மெண்ட் சொல்லியிருப்பாங்க, அது எல்லாமே இந்த ஆர்கனைசேஷனல் ரெக்குயர்மெண்ட்ஸ்ல வரும். நெக்ஸ்ட் எக்ஸ்டர்னல் ரெக்குயர்மெண்ட்ஸ். தீஸ் அரைஸ் டியூ டு த ஃபேக்டர்ஸ் தட் ஆர் எக்ஸ்டர்னல் டு த சிஸ்டம் அண்ட் டெவலப்மெண்ட் ப்ராசஸ். ஸோ வேற ஒரு சில எக்ஸ்டர்னல் ரெக்குயர்மெண்ட்ஸ் இருந்தாலுமே அதையுமே நான் ஃபங்க்ஷனல் ரெக்குயர்மெண்ட்ஸ்ல தான் நம்ம சொல்லுவோம். ஸோ இவ்வளவுதான் நான் ஃபங்க்ஷனல் ரெக்குயர்மெண்ட்ஸ்ங்கிறது. ஸோ இப்படிதான் ஒரு சாஃப்ட்வேர் சிஸ்டம் பில்ட் பண்ண போறோம். அதை என்னென்னலாம் ரெக்குயர்மெண்ட்ஸ் தேவைப்படுங்கிறத ஃபங்க்ஷனல் ரெக்குயர்மெண்ட்ஸ், நான் ஃபங்க்ஷனல் ரெக்குயர்மெண்ட்ஸ் ரெண்டா பிரிச்சிடறோம். ஸோ இவ்வளவுதான் இந்த வீடியோல. இது வந்து ஒரு பேசிக்ஸ், ரெக்குயர்மெண்ட்ஸ்னா இப்படிதான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு பேசிக்ஸ். நெக்ஸ்ட் வீடியோல ஒரு சாஃப்ட்வேர் சிஸ்டம்க்கு எவ்வளவு ரெக்குயர்மெண்ட்ஸ் தேவைப்படுது அப்படிங்கிறத டீடைல்டா பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல அடுத்த கான்செப்ட் பார்க்கலாம். தேங்க்யூ. ஜெய் ஹிந்த்.